ஹலோ அன்பான மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பாண்டிச்சேரி பக்கத்தில் அபிஷேகப்பாக்கம், அது தவளக்குப்பம் பக்கத்தில் அபிஷேகம் பக்கத்தில் தமிழ்நாடு கடலூர் வட்டம் சிங்கர்குடி ஓம் ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் கோயில் தான் வந்திருக்கிறோம். பாருங்கள், ஓம் நமோ நாராயணா. இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், பெருமாள் தீமைகளை அழித்து நன்மைகள் செய்வதற்காக நரசிம்ம அவதாரம் எடுத்தார். அதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. அது இது கோயில் என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டு ராஜகோபுரம், ஃபஸ்ட்டு கோபுரம். அது ஒரு கோயில் இறந்துருது பாருங்கள். அது துர்க்கையம்மன் ஆலயம். இது பிள்ளையார். உள்ள கோயில் உள்ள மூலஸ்தானத்தில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு விநாயகர் இருக்காருங்க. விநாயகர் கோவில். இது மூலஸ்தானம். ஓம் நமோ நாராயண மூலஸ்தானம். வாங்க கோயில் உள்ள போகலாம் வாங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. கோயிலில் போகலாம். நரசிம்ம பெருமாள் கோவில். இது ராஜராஜ சோழனால் கிருஷ்ணதேவராயால் கட்டப்பட்ட இந்த கோவில். ஆக்சுவலாக நரசிம்ம அவதாரம் எடுத்தார். இது கனகொலி தாயார், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய ஆலயம். கனகொலி தாயார். இது உள்ள நேரம் இன்ட்ரெஸ்ட் போனால் நரசிம்ம பெருமாளை தரிசிக்கலாம். இப்படி போய் அப்படி சுற்றி வந்தால் கோயில் சுற்றி வரணும். காட்டுறேன். இது கொடி கம்பம் பாருங்கள், அழகாக இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷல்லாம் பார்த்திங்கன்னா, இங்கே ஆண்டாள் நந்தவனம்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சாந்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கோயில் அழகாக இருக்குது. சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா மக்கள் அதிகம் பேர் வராங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அதாவது நரசிம்ம பெருமாளை பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில் உண்மை இருக்கணும். அந்த மாதிரி நேர்மையாக உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் நல்லது செய்வார். நீங்கள் கேட்குறது குழந்தைங்களோட படிப்பாகட்டும், தாய் நல்லா இருக்கணும், பிள்ளைங்களோட கல்யாணம், உடல் நலம் நல்லா இருக்கணும், எல்லாமே நேர்மையான முறையில் உண்மையான இருந்தால் கண்டிப்பாக அவர் நல்லா செய்வார். கெட்ட வரம் அவர் கொடுப்பார். நாளைக்குன்றதில்லை. நரசிம்ம பெருமாளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே இப்போயே உங்களுக்கு செய்வார், நன்மை செய்வார். இது பாருங்கள், இந்த சைடு ஸ்ரீ கனகொலி தாயாருடைய ஆலயம் இருக்குது பாருங்கள். காட்டம் சுற்றி பாருங்கள். அது ராஜகோபுரம் அந்த பக்கம் தெரியும் பாருங்கள். இது கோயிலுடைய வரலாறு போர்டில் எழுதி வச்சுருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அட்ட நரசிம்ம தலங்களில் ஒன்று. இதில் ஸ்பெஷலானு பார்த்திங்கன்னா 16 கைகளோட நரசிம்மர் உங்களுக்கு காட்சி தராரு. இதை நீங்கள் பார்க்கலாம். திரு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கிருஷ்ணதேவராய் ஆகியோர் இந்த கோயிலை திருப்பணிகள்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்க. ஆற்காடு நவாப் ஷெரீஃபும் ஃப்ரெஞ்சு அதிகாரிகளும் அணிகலன்கள், நகைகள், பெருமாளுக்கும் தாயாருக்கும் நகையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலு. நல்ல ஒரு ஸ்பெஷலான கோவில். அழகாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. முக்கியமாக சுவாதி நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வரும்போது கோயிலை நீங்கள் தரிசனம் பண்ணால் சிறப்பாக வாழலாம். கோயிலோட கொடி கம்பம் மெயின் என்ட்ரன்ஸு தான் கோயில் உள்ள மூலஸ்தானம் போகிறதுக்கு.